Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவ்வளவு இப்ப வந்து நவம்பர் மந்த் கிட்டத்தட்ட எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மார்ச் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் குறுகிய காலங்கள் மட்டும்தான் இருக்கு. இதே வந்து நம்ம எப்பயும் படிக்கிற மாதிரி மக்கப் பண்ணிட்டோம், இல்ல நம்ம வந்து அரைக்குறைய படிச்சுட்டு நம்ம போய் அங்க இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணி எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ ஈஸியா நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுதி நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ how to prepare in 12th எக்ஸாம்ஸ். இந்த how to prepare in 12th எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த 147 ஸ்டடி மெத்தட்னு ஒன்று இருக்கு. இது என்ன சார் 147 ஸ்டடி மெத்தட்னா, மேக்ஸிமம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கேள்வி வந்து படிக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் வந்து படிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிட்டீங்க, புரிஞ்சு படிச்சிட்டீங்க. 3 நாள் கழிச்சு 4th டே வந்து நீங்க திரும்ப படிக்கணும். படிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகும். மறுபடியும் 3 நாள் கேப் போட்டு 7th டே படிக்கிறப்ப அது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா மறக்காம இருக்கும். இதை ஒரு குறிப்பிட்ட கேப்ல நீங்க திரும்ப படிக்கிறப்ப, திரும்ப புரிஞ்சு படிக்கிறப்ப, அந்த ஒரு 3 நாள் கேப்ல படிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல மனப்பாடமாகும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 147 ஸ்டடி மெத்தட். இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேராகிராஃப்ல இருந்து சின்ன ஷார்ட் நோட்ஸ்ல இருந்து டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப 25னா 24, 23, 22ல இருக்கிற எல்லாமே காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, திருப்ப தேர்வுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் நீங்களா எழுதி பார்த்து நீங்க வந்து அதை ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வ் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது முந்தைய வருஷத்துக்கான வினாத்தாள்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வினாத்தாள்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க திரும்ப ரிவிஷன் பண்ணி அதுல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கலாம், இன்னொரு எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படாம இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இப்ப நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க முந்தைய ஆண்டுகள்ல வந்து நடந்த வினாத்தாள்களை வச்சு நீங்க திரும்ப ரிவிஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இது முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஆர்ட்ஸ் நோட்ஸ் மூலியமா எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேராகிராஃபே வந்து தாராளமா எழுதலாம், புரிஞ்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் தாராளமா சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து மேக்ஸ் ஆர்ட்ஸ் நோட் அப்படிங்கிறத இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்கறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், தென் வந்து எந்தெந்த கேள்வி எந்தெந்த மாதிரி கேட்கறாங்க, தென் வந்து இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதணும், இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோ பேட்டர்ன் பேப்பர் பேட்டர்ன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினாத்தாள்களை வந்து எந்த டிசைன்ல கேட்கறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அதுல தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க, அந்த தலைப்புகள் வந்து என்னென்ன கருத்துக்களை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க, கோடிட்ட இடங்களை நிற்பது அப்படின்னா அதை நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்குன்னா சரி ஓகே. அதே மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுலேயே வந்து இன்னும் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பேப்பரோட பேட்டர்ன் டிசைன் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சடனா நமக்கு வந்து கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்கறப்ப கூட நமக்கு அதை சால்வ் பண்ண தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டயக்ராம் வச்சு நீங்க வந்து ஒரு கேள்வியே வந்து நீங்க பேராகிராஃபே வந்து தாராளமா எழுதலாம். ஏன்னா வந்து வரைபடத்திலேயே நீங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அதனால அந்த வரைபடத்தை மட்டும் நீங்க நல்லா வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னாலே தாராளமா ஒரு கொஸ்டின்ஸ் இது பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.